ஸோ ஃபைனலி நம்ம கனவு இல்லத்துள்ள போலாமா? போலாமே வாங்க. பாத்ரூம் சூப்பரா இருக்கு. இந்த பாத்ரூம்ல என் பேர பசங்கலாம் குளிப்பாங்க, நானும் குளிப்பாங்க. பாத்ரூம் சூப்பரா இருக்கு. வீடு எப்படி சுத்தி கட்டியிருக்கோம்? வீடு சூப்பரா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஹாய் गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வெல்கம் பேக் டு பூஜாஸ் கிச்சன். நம்ம இந்த vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நாள் நாங்க என்னெல்லாம் பண்றோம், எப்படி எல்லாம் ஜாலியா இருக்கும், எப்படி எல்லாம் பிரஷரா இருக்கும், எல்லாத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. எப்படி எல்லாம் சம்பவம் ஆகுது. ஆமா, அதோ எங்க ஆமா காலையில சரியான சம்பவம். காலையில வந்து காலங்காத்தாலே ஜம்முன்னு ஒரு சம்பவம். ஒரு சிக்கம் காலையிலேயே சிக்கம். அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் வந்து சிக்கத்தெல்லாம் கவனிக்கல. நம்ம போய் டீ போட்டு வந்துருவோம் சொல்லிட்டு எல்லாருக்கும் டீ போட்டு வந்துச்சு. எல்லாம் குடிச்சிட்டு இருக்கோம். அடுத்து டிஃபன் இட்லி தான். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் வந்து இட்லி தான். ஆமா, இட்லி சாம்பார் சட்னி அதான் போயிட்டு இருக்கு. அதான் இப்ப அடுத்த ப்ராசஸ். சோ இப்போ நம்மளுடைய ஒரு கும்பல் வந்திருக்காங்க. சித்தி பிரசன்ட்டா? பிரசன்ட். ரம்யா பிரசன்ட்டா? யாழினி பிரசன்ட்டா? முருகன் பிரசன்ட்டா? அத்தை பிரசன்ட்டா? மொட்டை ரொம்ப நாளா இங்க தான் மொட்டை வந்து இங்க தான் இருக்கா. மொட்டை வந்து ரொம்ப நாளா இங்க தான் பிரசன்ட். பாருங்க, நேத்து நைட்டே நாங்க மெஹந்தி எல்லாம் வச்சிட்டோம். ஃபேமிலிக்கே வச்சிட்டோம். மெஹந்தி வச்சாதான் ஃபங்க்ஷன் வைபே வருது. மெஹந்தி வச்சிட்டோம், நெயில் ஆர்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். குட்டிங்களா காட்டுங்க. குட்டிங்களா? நான் நேத்து பண்ணும்போது அழுதீங்க, இப்ப காட்ட மாட்டீங்க. எல்லாமே பண்ணிட்டோம். சூப்பரா இருக்குமா? சிகப்பு கலர்மா, நல்லா இருக்குமா? அழகா அந்த போப்ப வச்சு விட்டு போனாங்க. பாருங்க, நாங்க சாம்பாருக்கு நல்ல டீ போட்டுருக்கோம் பாருங்க. அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க பாருங்க. இன்னும் நம்ம ஆட்கள் வராங்க, வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேரு அதான் நிறைய பெரிய சித்தி இப்பதான் கிளம்பி இருக்காங்க, வந்துட்டு இருப்பாங்க. ஈவினிங் போல வந்துருவாங்க. நேத்திக்குமே சமையலே அதிகமா தான் செஞ்சிருந்தோம். சரண்யா ஃபேமிலி வருவாங்கன்னு தெரியும். விநாயகர் சதுர்த்தியில நேத்து அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சிட்டோம். நைட் அதனால எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு போச்சு நேத்திக்கு நாள். ஜம்முன்னு இன்னைக்கு ஜம்முன்னு ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஜம்முன்னு ஆரம்பிச்சது. ஜம்முன்னு காலை சரியான ஜம்முன்னு ஆரம்பிச்சது. கூட என்னதான் காசு இருந்தாலும் நம்மளே போய் நிக்கணும் பொழுது ஒவ்வொன்றுத்துக்கும் தான் வேலை ஆகுது. ஆமா, இல்லனா அப்படியே போகுது. நின்னாலுமே தப்பா வருதேடா. என்ன பண்றது? சரி விடுங்க, பாத்துக்கலாம். நாம அது போய் நமக்கு ரெண்டு ரெண்டா நடக்குது வீட்டை பொறுத்த வரைக்கும். முதல் டைம் நடக்கல. சரிங்க அங்கிள். ஓகே அங்கிள். சரிங்க அங்கிள், பக்காவா இருக்கணும் அங்கிள். கிரகப்பிரவேசத்துக்கு வியர் பண்ண போகிற சாரியோட ப்ளவுஸை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த அழகான ஆரி ஒர்க்கை யார்கிட்ட கொடுத்து போட்டுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஜோசஸ் இன்குல்கேஷன்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான். ஒரு 15 days முன்னாடி தான் உங்ககிட்ட ப்ளவுஸே கொடுத்தேன். ஆனால் எனக்கு ஆன் டைமில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ப்ரீ ப்ளீட்டிங்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. அம்மாவோடது 3 சாரி, என்னோட ஒரு சாரி. 4ஓட ஸ்டிச்சிங்கு அண்ட் ஆரி ஒர்க்குமே ஃபிட்டெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அவங்களே நிறைய டிசைன்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து கொடுத்தீங்கனாலும் அதையும் போட்டு கொடுப்பாங்க. ஃபேஷன் டிசைனிங் கிளாஸும் எடுக்கிறாங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலுமே கண்டிப்பாக இவங்களை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் வாங்கிட்டீங்கன்னா இவங்க கிட்டேருந்து கண்டிப்பாக நீங்கள் மாற மாட்டீங்க. என்ன மம்மியும் என்ன வாங்கிட்டு வர? பாலுலாம் குடு வெயிட்டாக இருக்கா? நான் வச்சுக்கிறேன். பால் அங்கே பார்த்தியா? சிறப்பு. காய்ஸ், நம்ம வீட்டோட பேனர் பாருங்க. இப்போதான் வச்சுட்டு போகிறாங்க. வச்சுட்டு போகிறாங்க. அம்மா எல்லாம் வாங்கிட்டு வராங்க போயிட்டு. இது காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சமைக்க வேணும்லப்பா. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே வாங்கிக்கிறது. இப்போலாம் வாங்கிட்டு வந்தெல்லாம் அடுக்கி வைக்கிறது இல்லை. ஓகே, ஒரு நிமிஷமா கால் வருது. ரெண்டலுக்கு ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்துச்சான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக தான் இருக்குது எல்லாம். சும்மா வியர் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ரிங் இதோட சேர்த்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது, அது அப்படியே நான் காட்டுறேன். இந்த ஸ்டோன் செட் பார்த்திங்கன்னா வர்ஷாது. இது பிங்க் வித் ஒயிட்டு ப்ளஸ் க்ரீன் ஸ்டோன் வரும். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் ஆன்டிக்காவே போயிட்டேன். இதுதான் கம்மல் நான் போட்டு பார்க்கல. ஸோ என்னோடய செட்டோட கம்மல் இதுதான். இது பார்த்திங்கன்னா நெத்தி சுட்டி. இதெல்லாம் எடுங்க. गाइस இது பாருங்க, இவ்வளோ அழகான பிரைடல் ஜுவல்ஸ் தான் நாங்கள் எங்கேருந்து ரெண்டல் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா
சாண்ட் சாரீஸ் ஜுவல்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். நாளைக்கு ஒரு பிக் ஈவெண்ட் இல்லையா, நம்ம வீட்டில் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன். அதுக்கு அழகாக பட்டு சாரீ கட்ட போகிறோம். பட்டு சாரிக்கு சிம்பிளாக ஜுவல்ஸ் போட்டால் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. ஸோ கிராண்டாக சூப்பராக ஜுவல்ஸ் போடலான்னு முடிவு பண்ணோம். அதுக்காக நாங்கள் இந்த பேஜை சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது வந்து அக்காது. இது வந்து ஜடபில்லை. இது எல்லாமே ஜடபில்லை குட்டி குட்டியாக இருக்குது. இது வந்து ஒட்டியானம். வாங்க நம்ம அப்படி எடுத்துட்டு போகலாம். பூஜா உன் சைஸுக்கு ஒட்டியானம் இருக்கா? இது வந்து ஒட்டியானம். இருங்க நான் தனியாக எடுத்து வச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. இது வந்து ஒட்டியானம். செம்ம அழகா இருக்குல்ல? இப்படி வச்சு அழகா இருக்கும். சாரிக்கெல்லாம் போட்டு நாங்கள் காட்டுறோம்னா சூப்பரா இருக்கும். இது வந்து பூஜா அக்காவுக்கு. இருங்க அவங்க ஜுவல்ஸ் நான் பூஜா அக்காவா? இது அவங்க ஜுவல்ஸ் நான் திரும்பி காட்டுறேன். இந்த பாருங்க, இது வந்து ஆரம். இது வந்து கொஞ்சம் குட்டியா நெக்லஸ். செம்ம அழகா இருக்கு. குட்டி ஆரமா? நெக்லஸ்னா கழுத்தோட வரும். சரி, இது குட்டி ஆரம், இது பெரிய ஆரம். செம்ம அழகா இருக்கு. இங்க பாருங்க சாமி படம் போட்டிருக்காங்க. ஏன் ஜுவல்ஸ் காட்டுறேன் வாங்க. இது எந்த ஃபுல்லாவே நான் ஆன்டிக்கா போயிட்டேன். ஆமா, எனக்கு வந்து நான் ஆன்டிக்கா ட்ரை பண்ணேன். அவங்க கிட்ட இல்ல அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஏன் இதில் 2 கலர் காம்பினேஷன் போயிருக்கேன் அப்படின்னா, என் சாரீ வந்து டொமேட்டோ ரெட்டு க்ரீனு. ஓகேவா? இதுலேயும் பாருங்க அந்த ரெட்டு அந்த க்ரீன் 2 கலர் வருதா. என்னுடைய கம்மல் அந்த 2 கலர் காம்பினேஷனில் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த ஜுவல்லுக்கு வந்து இது கம்மல். எங்கள் அக்காவோடது வந்து ஆன்டிக். ஆன்டிக் வந்து ஆன்டிக்காக போயிட்டோம் நாங்கள். ஆன்டிக்கு நாங்கள் கொஞ்சம் ஆன்டிக்காக போயிட்டோம். பாருங்க, இது வந்து அவங்களுடையது. அதனால் நான் இந்த 2 கலர் போயிருக்கேன். இது வந்து பெரிய ஆரம், இது வந்து குட்டி ஆரம். ஓகேவா? குட்டி ஆரம் நெக்லஸ் நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. விநாயகர் இருக்கார் போல உனக்கு? ஆமாம், விநாயகர் இருக்கார் எனக்கு. இது வந்து ஹிப் பெல்ட்டா செயினா? ஏன்னா என் மேக்கப் ஆர்ட்ஸ் வந்து எனக்கு ஹிப் செயின் வாங்குங்க அப்படி சொன்னாங்க. எப்படி சூப்பராக இருக்கா? ஒட்டியானம். இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒட்டியானம் காசுமால அப்படி இருக்கு. இது வந்து கைக்கு வைக்கணும் போல. தெரியுதா? செம்ம சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜுவல்ஸ் எல்லாமே. இதுக்கு மேட்சிங்கா வளையலும் கொடுத்துருக்காங்க பாருங்க. வளையல் வாங்கியிருக்கோம். அடுத்து நான் எனக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கேன். சரி, அக்காவுக்கும் வளையல் இல்லையா? மேடம் ஆக்சுவலி நான் சூஸ் பண்ணது அது. நான் சூஸ் பண்ணேன். இப்போ நான் வாட்ஸ்அப் சாட் எடுத்து காமிச்சிட்டா என்ன பண்ண? நானும் அதே தான் சூஸ் பண்ணேன். ஸோ அதனால தான் அக்கா ஆளுக்கு 3 போட்டுக்கோங்க. நான் பெருந்தன்மையா உனக்கு விட்டு கொடுக்குறேனே, இருக்கட்டுமே என்ன இப்போ. அதனால நான் 3 பாரு வளையல். ஆனால் நம்ம 2 பேருமே ஒரே டேஸ்ட்ல தான் சூஸ் பண்ணிருக்கோம். ஆமா, ஏன்னா நாங்க வாட்ஸ்அப் சாட் கூட காட்டுறோம் பாருங்க. நானும் இதான் சூஸ் பண்ணியிருக்கேன், அவங்களும் இதான் சூஸ் பண்ணியிருக்காங்க போல. 2 பேரும் தனித்தனியாக தான் பேசிக்கிட்டோம். உனக்கு பிடிச்ச நீ செலக்ட் பண்ணிக்க, எனக்கு பிடிச்ச நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு. உட்காந்து சூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த பாருங்க, எங்க அக்காவுக்கு 3, எனக்கு 3. ஒரு கையில வந்து தங்க பிரேஸ்லெட் இருக்கு, பிரேஸ்லெட் போட்டுக்கலாம். ஒரு கையில வந்து இந்த வளையல் போட்டுக்கலாம் சொல்லிட்டு 3 மட்டும் வாங்கியிருக்கோம். எனக்கு எல்லாமே ஜுவல்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே அக்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுவாங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அம்மாவோ சித்தி என்ன பண்றீங்க? என்ன சித்தி இது? சாதம் நல்ல பெரிய குண்டான்ல வச்சாச்சு. சோறு, சுட சுட சோறு. இது டீ சூடு பண்ணிட்டு இருக்காங்க. காலைல நம்ம போட்டு டீ வந்து டீ தூள் பத்தல. ஆமா, கொஞ்சம் இல்ல அதற்கு காரணம் நான் இல்லை, உன் அண்ணி. ஏனென்றால் அண்ணி வந்து எனக்கு முன்னாடியே வடிகட்டிட்டாங்க. சீக்கிரமா வடிகட்டிட்டாங்க. நல்லா கொதிக்கணும். அத்தை இங்க பாருங்க, அத்தை ஃபுல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வழக்கம் போல அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாய் ரம்யா, இன்னும் ஃபோன் பத்தின இருக்கீங்களா 2 பேரும்? இங்க பாருங்களேன், அக்காவும் தம்பியும் எவ்வளோ அழகா விளையாடின்னு இருக்குங்க. என் கண்ணே பட்டுரும் போல. என்னடா பண்ற? விளையாடிட்டு தானே இருந்தீங்க? 2+2 அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நம்பர்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு அது எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரே கேட்டுக்கிறாங்க. கேட்டு அப்படியே விளையாடின்னு இருக்கிறாங்க ஜாலியாக. சொல்லக்குட்டி சொல்லக்குட்டி சொல்லக்குட்டி, உன்னையும் சொல்லக்குட்டி தண்டி தங்கம். ரொம்ப அமைதியின் பேர் இவ தான். அவ்வளோ சைலண்ட்டு. ஆனால் ஆப்போசிட், அப்படியே தம்பி ஆப்போசிட். காய்ஸ், நானும் ஜெய்யும் வந்து கிளம்பி வந்திருக்கோம். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே வந்து எங்களுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கோம். வளையல், அதுக்கப்புறம்
ஷேப் வியர்ஸு, ஜெய்க்கு கொஞ்சம் இன்னர் வியர்ஸு எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். காய்ஸ், அடுத்து நம்மளோட பேனர் பாருங்கள். இப்போ வழியில் ஒரு பேனர் காமிச்சேன்னா அப்படியே பாருங்க. நீ அழகா சமைச்சது ஒருத்தரா அதான் சித்தியா, இதெல்லாம் எங்க பெரிய சித்தி வந்துட்டாங்க. வந்ததும் அப்பளம் போட்டுன்னு இருக்காங்க. அதான் ஆஃப் பண்றேன். 20 minutes later. எல்லாம் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 10 சேர் வாங்கிட்டு வந்து. சித்தி, டீ எப்படி இருக்கு? டீ நல்லா இருக்கா? எல்லாம் எப்படி சொல்லுங்க, எல்லாம் வாய திறங்க. எல்லாமே இருந்தா எப்படி? இல்ல அங்கிள், இது ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்கா? தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. நிஜமா நல்லா இருக்கா? கண்டிப்பா வருவீங்க அங்கிள். எல்லாம் பூ கட்டின்னு இருக்காங்க. 2 hours later. அது ஏதோ பண்றாங்க. கத்திரிக்காய் வேணா, அது பிரெட் வடா. கத்திரிக்காய் அது பண்ணிட்டு இருக்காங்களா? ஓகே ஓகே. இது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சானா? இது வந்து சாப்பாடு ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது நைட்டு சாப்பிட்றதுக்கு. ஒரே பரபரப்பாக இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. கைஸ், நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஹாய் மணிகண்டா, செல்லக்குட்டி, அழகா இருக்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரெட் அல்வாலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்மளோட பரபரப்பாக போயிட்டு இருக்கு. மார்னிங் சமையலுக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே அறுத்துட்டு இருக்காங்க. ஸோ பக்காவா செட் ஆயிருச்சு. ஸோ நம்ம வீட்டை ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஃபைனலி 3, 2, 1 அதோ பாருங்க வீடு. ஸோ சூப்பராக ரைட்டிங்லாம் பண்ணியிருக்கோம், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம கனவு இல்லத்துள்ள போலாமா? போலாமே, வாங்க. வெல்கம் गाइस, உள்ள வாங்க. இதுதான் நம்ம வீட்டு ஹால். இந்த இடத்துல வந்து அழகா போட்டோஸ்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இங்க என்ன அழகா போட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நாங்க டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ஓகேவா? வாங்க. வாழை மரம் எடுத்து வச்சிருக்காங்க. லைட் எல்லாத்தையுமே போட்டாங்க. ஆமா, லைட் போட்டாங்க गाइस. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க வந்து கொஞ்சம் அப்படியே உள்ள வந்துடுறேன். கொஞ்சம் நிறைய அப்படியே பதட்டமாவே இருந்தோம். ரெடி ஆகுமா என்ன எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு வீடு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இன்டீரியர் ஒர்க்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஃபால் சீலிங் இருக்கு. சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தக்காரங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்டை சுத்தி பார்க்கட்டும், நம்ம மேலே போகலாம். வாங்க. பாருங்க, இந்த இடத்துல கிளாஸ் வரணும். பரவாயில்ல, ரயில் வச்சுட்டாங்க இப்போதைக்கு. ஆமா அங்கிள், ரயில் வச்சு கொடுத்துருங்க அங்கிள். ரயில் வச்சு குழந்தைங்க எல்லாம் வருவாங்க இல்லையா, சின்ன பசங்க வருவாங்க. சோ அவங்கள வந்து நம்ம பாத்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க மேல மட்டும் வைக்க முடியாது இல்லையா? அதனால எங்களுக்கு ரயில் மட்டும் வச்சு கொடுத்துருங்க அங்கிள். நம்ம கிளாஸ் அப்புறம் கூட வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டோம். ரயில் வச்சுட்டாங்க. வாங்க ஜெய் ரூமுக்கு போலாம். இதுதான் வந்து எங்க அண்ணா ரூம். இத பாருங்க, இங்கதான் கிளாஸ்லாம் போட்டாச்சு गाइस. இங்க பாருங்க. ஐயோ, எனக்கு அப்படியே ஹாப்பி டியர்ஸ் மாதிரி இருக்கு இதெல்லாம் பாக்கும்போது. எங்களோட வீடு. ஆமா, எங்க வீடு, எங்க அண்ணா ரூம். அந்த ரீல ரீக்ரியேட் பண்றோம் நம்ம. இது அண்ணா ரூம், இது என் தம்பி ரூம். இத பாருங்க, பாத்ரூம்ல இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. லைட் போடல. லைட்லாம் போடல பாத்ரூம்ல. வாங்க இப்போ வந்து எங்க அக்கா ரூம் போலாமா? இது எங்க அக்கா ரூம். விண்டோஸ் எல்லாம் போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு गाइस. நீங்க நினைக்கலாம் என்ன இன்னும் முடிக்கலையே நினைக்கலாம். 3 monthsக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அப்போ ஒரு சூப்பரான ஹோம் டூர் போட்டுடலாம். இப்போ சும்மா ரெடி ஆகாத ஒரு வீட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஓகேவா? இன்னும் நிறைய வேலை இருக்கு.
திருட்டுத்தனமா ஏன் ரூமுக்கு போலாம் வாங்க. பால்கனி வழியா போயிடலாம். இது வந்து ஏன் ரூம் ஃபால் சீலிங்க்கு இன்னும் வேலைலாம் போயிட்டு இருக்கு. நாங்க ஏன் இப்பவே சீக்கிரமா பண்ணிட்டோம்னா நாளைக்கு டேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க. ஓகே நம்ம சீக்கிரமாவே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டேட்டு நல்லா இருந்துச்சா, இந்த டேட்டை விட வேற டேட்ஸ் நல்ல டேட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே போலாமா வாங்க. ஹாய். பாருங்க இந்த இடத்துல உட்காந்தோன்னா காத்து அப்படி வரும். பார்த்து வா. இந்த இடத்துல நடந்து வரும்போது எங்களுக்கு காத்து வென்டிலேஷனுக்காக ஒரு அழகா ஒரு ஜன்னல் வச்சிருக்கோம். வாங்க இதுதான் எங்க வீட்டு மாடி. இத பாருங்க சோளக்காட்டு பொம்மை இங்கே இருக்காரு. அவரை வந்து நைட்டு தான் வந்து யாரோ படுத்துன்னு இருக்க மாதிரி இருக்காரு. நைட்டு தான் ஒரு சம்பவம் பண்ணணும். நாங்க ரொம்ப ரொம்ப நர்வஸா இருந்துச்சு உண்மையே சொல்லணும்னா. எனக்கு இப்போ ஓரளவுக்கு வீட்டை பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஓகேடா ஓரளவுக்கு பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து எங்களோட ஹோட்டல் ரூம். போலாமா? வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு போல, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் ஒரு விண்டோ வச்சிருக்கோம். இங்க 2 விண்டோ வச்சிருக்கோம், நல்லா ஒரு வென்டிலேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக. நாங்க அப்படி போவோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த படிக்கட்டு. இந்த எஸ்எஸ் தானே சொல்லுவாங்க இந்த கம்பி பேரு. இந்த எஸ்எஸ் கம்பி வச்சு ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அப்படியே ஸ்டைலா. நான் ஏறி போட்டுமா? வேணாம் மேலே யாரும் இருக்காங்க, அப்புறமா போலாம். வேலை பார்த்துட்டு போலாம். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரியல. இந்த பாருங்க கண்ணெல்லாம் அப்படியே புஃபுன் ஆகி அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. வாங்க இங்க வா. வீடு எப்படி இருக்கு गाइस? பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ரொம்ப சூப்பர், ரொம்ப சூப்பரா இருக்கு. நமக்கு தான் ஜாலியா இருக்கு. ஆமா நமக்கு தான் இருக்கு இந்த வீடு. இப்போ நாங்க கிளம்பும் போது கூட ஒரு ரூம்ல ஒரு 7 பேர் கிட்ட ரெடி ஆகணும். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஆளுக்கு ஒரு ரூம்ல ரெடி ஆகலாம், ஆளுக்கு 2 பேர் ஒரு ரூம்ல ரெடி ஆகலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கற்பனையிலேயே நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். சீக்கிரம்னா ஜஸ்ட் 3 months தான் கட்ட 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 வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம். பாருங்க என்ன பண்றான் பாத்தீங்களா இவன் கூட. ஹாய். பாத்ரூம் சூப்பரா இருக்கு. இந்த பாத்ரூம்ல என் பேர பசங்க எல்லாம் குளிப்பாங்க, நானும் குளிப்பேன். பாத்ரூம் சூப்பரா இருக்கு. வீடு எப்படி சுத்தி கட்டியிருக்கோம்? வீடு சூப்பரா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இங்க இருந்து போறதுக்கு மனசு இல்ல. ஆனா வந்து ஒயரிங் பண்றவங்க சீக்கிரம் போங்க. ஆமா கீழே போங்க கீழே போங்க. கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பா இருக்குது. கொஞ்சம் நல்லா வந்து ரசிச்சு பார்க்க முடியல. சரி நாளைக்கு ரசிச்சு பாப்போம். நம்ம நாளைக்கு ரசிச்சு பாப்போம். ஆமா ஓகே. இப்போ வந்து போக சொல்றாங்க கீழே. ஆமா கீழே போயிடலாம். நம்ம சித்தி வீடு எப்படி சித்தி இருக்கு? செமையா இருக்கு. செம்மையா இருக்கா? நல்லா பிளான் பண்ணிருக்கோமா? வேற லெவல். தேங்க் யூ. நான் எடுக்கிற பிரச்சனை கிடையாது. அந்த பக்கம் நான் எடுத்துருவா. எடுத்துரு. गाइस நாங்க தான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க என்ன ஜாலியா இருக்கு. பின்னாடி சாங் ஓடுது. சொந்தக்காரங்க அங்க பாருங்க பின்னாடி ஃபுல்லா நின்னு பேசிட்டு இருக்காங்க. நானும் வருஷம்னா எல்லாரையும் சாப்பிட்டு எங்க கண்ணு உப்பி இருக்கிறதுலயே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சந்தோஷம். என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இங்க நின்னுட்டு இருக்கோம். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. ஏய் ட்ரெஸ் மாத்தலடா நீ ஏன்டா? ஹாய் என்ன சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து சுட சுட வெஜ் பிரியாணி, ஓகே, காலிஃப்ளவர் பக்கோடா, கத்திரிக்காய் புளிப்பு, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி, பிரெட் அல்வா. ஓகே ஓகே. இதுதான் நைட்டு டின்னர் ஸ்பெஷல் நம்ம வீட்ல. பாருங்க கேர்ள்ஸ் திங் எவ்வளவு மம்மி அழகா ரெடியா இருக்காங்க. ஆனா அப்பாவுக்கு வேலை, நான் ரெடி ஆகல. காலையில ரெடி ஆகிறேன். இப்ப எல்லாமே முடிச்சிட்டாரு. ஓவரால் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காலையில பூஜைக்கு இப்ப நைட்டு 12 மணிக்கு பூஜை போடுவாங்கல்ல. நம்ம வீட்டுல கிரகப்பிரவேசத்துல முன்னாடி நைட் டின்னர் இதுதான். ரொம்பவே அழகா எல்லாருமே சாப்பிட்டாங்க.
இப்போ அம்மா அப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் ஜெய் வருஷா மட்டும் சாப்பிடணும், மிச்சம் எல்லாருமே சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் சாப்பிடலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். என்ன வேணுமோ கேளுங்க. அண்ணி அண்ணன் வந்துட்டு இருக்காரா? ரிட்டன் கிஃப்ட் நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகான டிஃபன் பாக்ஸு, அதுக்குள்ளே ஒரு பாதுஷா போட்டு கொடுத்துட்டோம். டிஃபன் பாக்ஸுக்கு பின்னாடி நம்மளோட கடை பேர், கீழே பார்த்தீங்கன்னா வேலன்குடியில் புதுமனை புகுவிழா நினைவு பரிசுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையுமே நம்ம முன்னாடி நாள் பாரிஸில் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். பாதுஷாக்கு இங்கே நம்ம குன்றத்தூர்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே ஒரு பாதுஷாவை போட்டு அதுக்கப்புறம் கூடவே ஒரு ரோஸ் போட்டு இதுதான் நம்ம வீட்டு கிரகப்பிரவேச ரிட்டன் கிஃப்ட். நாங்கள் சுத்தமாக பெருக்கி தொடச்சோம். இப்போ தான் இந்த இடத்துலாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே தொடச்சிட்டோம். இந்த கரை எல்லாம் கொஞ்சம் போகலை, அதெல்லாம் ரொம்ப அழுத்தி நல்லா க்ளீன் பண்ணால் தான் போகும். ஆனால் இப்போ நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஆனால் ஃபுல்லாக பெருக்கிட்டு அப்படியே தொடச்சிட்டோம். இங்கெல்லாம் கூட க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். நான், சித்தி, ரம்யா எல்லோரும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம். சித்தி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி மாஃப் போடுறாங்க. கரெக்டாக 12 மணிக்கு இந்த பொம்மை எரிக்கிறது அந்த ரிச்சுவல் எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் பெருக்கி தொடச்சிட்டு வந்து கோலம்லாம் நாங்கள் போட்டோம். கோலத்துக்கு கலர் பொடிலாம் வாங்கி வைக்கவே மறந்துட்டோம். அதனால் கோலம் ரொம்பவே சிம்பிளாகவே போயிட்டோம். லாவண்யா தான் போட்டால் அதுக்கு நாங்கள் பூவெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணோம். லாவண்யா வேணாம், போடாத இதே போதும்ல பூஜா. கேப்பாக இருக்கு, சரி அதை போட்டு விட்டுரு. கைஸ், நாங்கள் அதிகாலை 2 மணி அளவில் கோலம் போட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்கள். அன்றைக்கி நைட்டு வீடு ஃபுல்லாக சொந்தக்காரங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கோலம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரெடியாக வந்து வீட்டுக்கு போயிட்டோம். ஷார்ப்பாக 3 o'clock வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வந்து மாண்டேஜ்லாம் எடுத்தாங்க. 4 o'clock வந்து ஃபங்க்ஷன்லாம் தொடங்கிருச்சு நம்ம வீட்டில். அதெல்லாம் அடுத்த vlogல பார்ப்போம். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல், டாடா, பை.